ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறப்போ ஹாஸ்பிட்டல் பேக்கில் என்னென்ன திங்ஸ் அரேஞ்ச் பண்ண வேணும், நான் என்னென்ன திங்ஸ் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் அம்மாக்கான திங்ஸும் அப்புறம் பேபிக்கான திங்ஸும் சொல்ல போகிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸில் 5 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் முக்கியமாக கொண்டு போகணும். முதலாவது உங்களோட லிவரேஜ் ஃபேமி வைக்க வேணும். அதுக்கப்புறம் உங்களோட வித்தர் கார்டு இல்லாட்டி சேஎம் வைக்க வேணும். அதுக்கப்புறம் முச்சுவல், அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் இல்லாட்டி உங்களோட பியோசிட்டி வந்துட்டு அதாவது உங்களோட விசா வைப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹாஸ்பிட்டல் அன்ஸ்கிரைப் பண்ணுறப்போ உங்களை ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க என்னென்ன ராந்தேவு எப்பப்போ நீங்கள் அட்டென்ட் பண்ணினீங்கன்னு சொல்லி அதில் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கார்டும் கொண்டு போக வேணும். ஹாஸ்பிட்டல் பேக் அரேஞ்ச் பண்ணிக்கல இதை முக்கியமாக வைக்க வேணும். இதை நீங்கள் விசிபிளான இடத்துல வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறப்போவே உடனே இதில் எடுத்து இப்போ அம்மாவுக்கான திங்ஸ் என்னென்ன வச்சுக்கணும், என்னென்ன நான் வச்சேன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முதல் நீங்கள் ஃப்ரான்ஸை பொறுத்த வரையில் ஹாஸ்பிட்டல் அன்ஸ்கிரைப் பண்ணுறப்போவே உங்களுக்கு ஒரு புக் கொண்டு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் என்னென்ன திங்ஸ் கொண்டு வர வேணும், பேபிக்கு என்னென்ன திங்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி நோட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அம்மாவுக்கான திங்ஸ் ரெடி பண்ணுறப்போ நீங்கள் 3 to 5 நாளுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ண வேணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரினா கட்டாயம் சி செக்ஷனாக இருந்தாலும் நார்மலாக இருந்தாலும் 5 நாள் கட்டாயம் ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. இது உங்களோட செகண்ட் டெலிவரியோ அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டெலிவரி இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நார்மலாக இருந்தால் நார்மல் டெலிவரின்னு சொல்லி சொன்னால் 3 நாள் வச்சுருப்பாங்க குறைஞ்சது. உங்களோட ஹெல்த்தை பொறுத்தும் உங்களோட பேபியோட ஹெல்த்தை பொறுத்தும் அந்த டேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் உங்களோட திங்ஸை அரேஞ்ச் பண்ணுறப்போவே 3 to 5 நாளுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். அவங்க இவ்வளவு திங்ஸும் கொண்டு வர சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 daysக்கு அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அம்மாக்கும் பிள்ளைக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. பிள்ளைக்கு தேவையான டயப்பர், அம்மாவுக்கு தேவையானது எல்லாம் கொடுப்பாங்க. 2 daysக்கு அப்புறம் உங்களை தான் நீங்கள் கொண்டு வந்ததை யூஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டி நீங்கள் வாங்க சொல்லுவாங்க. அம்மாவுக்கு உடுப்பு ரெடி பண்ணுறப்போ உங்களோட குழந்தைக்கு ஃபீட் பண்ணக்கூடிய மாதிரியான உடுப்புகள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். இப்போ நிறைய ஆன்லைன்லையும் ஷாப் பண்ணலாம். இதுக்கான கடைகளும் இருக்குது. நீங்கள் கடையில் போயும் வாங்கி கொள்ளலாம். பிள்ளைக்கு ஃபீட் பண்ணக்கூடிய மாதிரி பிரா ஆனால் நல்லது டிஸ்போசபிள் அண்டர்வேர் எடுத்துக்கொள்ளணும். இதுவும் ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதுக்கான ஷாப்லையும் நேரடியாக போய் வாங்கி அடுத்தது பேட்ஸ் நாங்கள் நார்மல் பீரியடுக்கு யூஸ் பண்ணுறதை விட பெட்டரான பேட்ஸாக சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் உங்களோட டெலிவரிக்கு அப்புறம் ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பெட்டரான பேட்ஸ் சூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் 2 days ப்ரொவைட் பண்ணுவாங்க. சிலவில் அந்த பேட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய மாதிரியான பேட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி கொண்டு போகிறது பெட்டராக இருக்கும். அடுத்தது உங்களோட பாத்ரூம் திங்ஸ், அதாவது யூஸ் பண்ணுற க்ரீம், சோப், ஷாம்பு, ப்ரஷ், பேஸ்ட் அந்த மாதிரி அதிலே மறக்காமல் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். அதை விட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போடுறதுக்கு ஸ்லிப்பர்ஸ் வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் பிலோ கொண்டு போக வேணும். உங்களுக்கு நார் இதுகளை இவ்வளவு தான் அம்மாவுக்கான திங்ஸுகள். அதை விட முக்கியமாக மறக்காமல் உங்களோட ஃபோன் சார்ஜரையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது நம்மளோட பேபிஸுக்கான திங்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பேபிஸை பொறுத்த வரையில் வாங்குற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வடிவாக வாஷ் பண்ணி நீட்டாக மடித்து கொண்டு போக வேணும். நியூ பார்ன் பேபின்னா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். வாங்கிட்டு அப்படியே நாங்கள் அவங்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வாஷ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரையில் 3 to 5 நாளுக்கு ஏற்ற மாதிரி 6 ஜோடி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கேட்பாங்க. கேரி பண்ண ஈஸியாக இருந்து சொல்லி சொன்னால் கூடவும் வச்சுட்டு போகலாம். இல்லாட்டி ரெடி பண்ணி வீட்டை வச்சுருந்தாலும் உங்களை பார்க்க வரப்போ உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட ரிலேட்டிவ் அதெல்லாம் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக அந்த பேக்கில் 6 பாடிஸ் வைக்க வேணும் அவங்களுக்கு. அதை விட 6 பிஜாமாஸ் வைக்க வேணும், அதாவது நைட் ட்ரெஸ். அப்புறம் உங்களோட பிள்ளைக்கு தொப்பி, சாக்ஸ், கிளவுஸ் கொண்டு போக வேணும். என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்க அம்மாவோட வயிற்றில் இருக்கிறப்போ கூடின டெம்பரேச்சரில் இருப்பாங்க. வெளியில் சாதாரண டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு 2-3 days ஆகும். அது வரைக்கும் அவங்க இதெல்லாம் போட்டிருக்க வேணும். அதனால் மறக்காமல் இதுகளையும் எடுத்து வச்சுக்கொள்ள வேணும். அவங்களுக்கு டவல் கொண்டு போக வேணும். அவங்களுக்கு ஹேர் ப்ரஷ் கொண்டு போக வேணும்.
அதுக்கப்புறம் சமூகம் அதாவது சோப் கொண்டு போக வேணும். அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட் கொண்டு போக வேணும். டயப்பர் வாங்கிட்டு போக வேணும். தெர்மாமீட்டர் கொண்டு போக வேணும் அவங்கள டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து அவங்களுக்கு பவ்வார், அதாவது கழுத்தில் கட்டி விடுறதுக்கு, அவங்களுக்கு பால் கொடுக்குறப்போ அவங்களுக்கு வாமிட் வரலாம், இல்லாட்டி அவங்களுக்கு அது தெரியாது, தன்னதாடி பால் வெளியில் வர்றப்போ அவங்க ட்ரெஸ்ஸஸில் படாமல் இருக்கிறதுக்கு பவ்வார் கொண்டு போக வேணும். கொட்டன் வாங்கிட்டு போக வேணும். கொட்டன் வந்து அவங்க டாய்லெட் போனால் பிப்பி போனால் வந்து நீங்கள் அதில் வந்து ஹாட் வாட்டர்லாம் நினச்சி அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொள்ள வேணும். நீங்கள் அவங்களுக்கு வெட் டிஷ்யூ அந்த மாதிரியெல்லாம் நியூ பார்ன் பேபிக்கு பாவிக்கக்கூடாது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லையும் கொடுப்பாங்க, நீங்களும் கொண்டு போகிறது நல்லது. நான் வந்து என்னோட பேபிக்கு கொண்டு போனேன். 2 டேஸுக்கு தான் வந்து எந்த கேள்வியும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. 2 டேஸுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி கேட்டீங்கன்னு சொல்லிட்டுனா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் வாங்கும்போது, ஆனால் திருப்பி உங்களுக்கு தருவாங்க, தந்துட்டு சொல்லுவாங்க அதுக்கு நாங்கள் கொண்டு போகிறது பெட்டர் தானே. ஸோ இவ்வளவு திங்ஸும் வந்து மறக்காமல் நீங்கள் கொண்டு போக வேணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட குட்டீஸை வந்து வீட்டை கொண்டு வர்றதுக்கு மறக்காமல் நீங்கள் கார் சீட் எடுத்துகிட்டு போகணும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லாதாக்கள் வந்து கட்டாயம் இதையும் மறக்காமல் வாங்கி வச்சுருக்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர்றப்போ கட்டாயம் அவங்கள கார் சீட்டில் வச்சு தான் கொண்டு வர வேணும். அதோட வந்து நைட்டில் வந்து அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு ஜிகோதேஸ், அதாவது நீங்கள் பகல்லையோ நைட்லேயோ தூங்க வைக்கிறதுக்கு ஜிகோதேஸ் எடுக்க வேணும். அதாவது இங்கிலீஷில் வந்து அதை ஸ்லீப்பிங் பேக்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து அது குளிர்காலத்தில் தான் உங்களுக்கு கட்டாயம் தேவை. சம்மர் டைம்னு சொல்லி சொன்னால் அது பெருசாக தேவையில்லை. அதனால் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதாவது ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்ஸ், அம்மாவுக்கு தேவையான திங்ஸ், பேபிக்கு தேவையான திங்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களோட டெலிவரி டேட்டுக்கு 34வது கிழமையை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க என்றால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கடைசியாக போகிறப்போ உங்களுக்கு டென்ஷன் இதுகள் எல்லாம் இருக்கும். அப்போ சம்டைம்ஸில் தான் நீங்கள் மறந்துடுவீங்க. அதோட உங்களுக்கு பெயின் வந்து ஏர்லியாகவும் வரலாம். என்ன சிச்சுவேஷனில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் 34வது கிழமை உங்களுக்கு நடக்கிறப்போவே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து த்ரோங்கலாக இருக்கலாம். இதில் வந்து இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரின்னு சொல்லி எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நாங்கள் வந்து ரொம்ப பயந்துட்டு இருப்போம், இல்லை பால் குடிக்குது இல்லை, கக்கா போகுது இல்லை, பிப்பி போகுது இல்லைன்னு சொல்லி. அப்படியெல்லாம் பயப்படாதீங்கோ. உங்களை வந்து ரொம்ப கேர் பண்ணி கொள்ளுவாங்க உங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸ், சர்ச் ஃபார்ம் அவங்க எல்லாம். அதோட வந்து முக்கியமாக உங்களோட பேபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு டாய்லெட் போகிறப்போ வந்து அது வந்து கருப்பு கலரில் தான் போகும். அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ட்ரெஸ்ஸஸில் பட்டிச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை திருப்பி யூஸ் பண்ண இல்லாது. சில பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு போட்ட ட்ரெஸ்ஸை கவனமாக வச்சுருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அதனால் வந்து அந்த டயப்பரை வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கொள்ளணும். நார்மலாகவே நீங்கள் பார்ப்பீங்க, இதை கொஞ்சம் கூட கவனமாக ஃபர்ஸ்ட் டே நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். அவங்க எப்போ கக்கா இருக்கிறாங்களோ அதோட நான் வந்து நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கொள்ள வேணும். தூரிகா வந்து நான் பார்த்துருந்து அவள் லேட் ஆகிட்டுது. நான் வந்து தூங்கிட்டு மார்னிங் தான் எழுப்பி பார்த்தா பாவம் இருக்கிறேன்னு அவளுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் அளவெளிக்கிட்டா. ஸோ என்ன விட்ட பிள்ளைய நீங்கள் விடாமல் அடிக்கடி செக்அப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம். சீக்கிரத்தில் வந்து பேபி பிறக்க போகிற அப்பா அம்மாவுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். அம்மாவும் பிள்ளையும் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேணும், டெலிவரி டைமில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்காக நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களை மாதிரி வேறு யாருக்காவது என்னோட வீடியோ தேவைப்படுச்சுன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இதை விட உங்களுக்கு வேறு எதுன்னு கேள்வி இருந்தால் என்னோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.